இந்த நாளிலும் தேவ வார்த்தைக்குள் நாம் கடந்து போகிறோம். நான் உங்களோடு பேசுகிற ஒரு செய்தி என்னவென்றால், மரணத்திற்கு முன் நான் என்ன செய்ய வேண்டும்? மரணத்திற்கு முன் நான் என்ன செய்ய வேண்டும்? மரணத்திற்கு முன் என்ன செய்ய வேண்டும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனமும், உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் அடிப்படையாக கொண்டு உங்களோடு இந்த நாளிலும் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனமும், உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் இருக்கிற ஒரு காரியத்தை ஈசாக்கு தான் மரிக்கும் முன் என்று சொல்லுகிறார். மோசே தான் மரிக்கும் முன் என்று சொல்லுகிறார். இந்த நல்ல பரிசுத்தவான்கள் தாங்கள் மரிக்கும் முன் ஏதோ செய்ய போவதை குறித்து அங்கே வாசிக்கும் போது, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் மரணம் என்கிறது வரும். ஆனால் மரிக்கும் முன் செய்ய வேண்டிய 7 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நேற்று இரவு அந்த கன்வென்ஷனில் மரிக்கும் முன் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நான் பிரசங்கித்தேன். இந்த நாளிலும் சபையிலே ஒரு மனுஷன் மரிக்கும் முன்பு செய்ய வேண்டிய 7 காரியங்களை எவ்வளவு நேரம் எடுத்து நான் பேசுவேன் என்று தெரியவில்லை. நான் குறித்த நேரத்திற்குள் உங்களையும் முடித்து அனுப்ப விரும்புகிறேன். நாம் அந்த வசனத்துக்கு நேராக செல்லுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஈசாக்கு தன்னுடைய முதிர் வயதில் சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறது. வாசிக்கலாம். அதே எனக்கு பிரியமாயிருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும், நான் மரணம் அடையும் முன்னே. ஈசாக்கு என்கிற நம்முடைய முற்பிதா, ஈசாக்கு என்கிற ஒரு குடும்ப தலைவன், அவன் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நான் மரணம் அடையும் முன்னே. நான் மரணம் அடைந்த பின்பாக இதை செய்ய முடியாது. நான் மரிக்கும் முன்பாக இதை செய்ய வேண்டும் என்பதை கூறுகிறார். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தை எடுக்கலாமா? உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். முழு இஸ்ரவேலுக்கும் தலைவனாய், ஊழியனாய், தேவனால் அழைக்கப்பட்ட தேவ மனிதனாகிய மோசே தானும் மரித்த பின்னால் ஏதாகிலும் செய்யலாம் என்று சொல்லவில்லை. மரிக்கும் முன்பாக நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதை உபாகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது. தான் மரணம் அடையும் முன்னே. என்னை கேட்கிற அருமையான சபையாரே, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் மரணம் என்கிற ஒன்று நம் கண்களுக்கு மறைவாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. It is nearing us, but we can't see it. மரணம் என்கிற ஒன்று நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நம் கண்களுக்கு மறைவாக அவைகள் நம்முடைய கண்களுக்கு புலப்படவில்லை. ஆனால் நமக்கு தரப்பட்ட வாழ்நாளுக்குள் செய்து முடிக்க வேண்டியவைகளை, செய்து நிறைவேற்ற வேண்டிய சில காரியம் உண்டு. அவைகள் நம்முடைய வாழ்க்கையினால் நிறைவேற்றப்படுவதாக. மரித்த பின் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நன்றாக நாம் அறிந்து கொள்வோம். என் மரணத்திற்கு பின் நான் செய்யலாம் என்றால் ஒன்றும் என்னால் முடியாது. ஆனால் நான் மரிக்கும் முன் எனக்கு முடிக்க வேண்டிய வேலைகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் மரணத்திற்கு முன் செய்ய வேண்டியது உண்டு. ஒரு மனிதன் தான் சாகும் முன்பாக, சாகும் தருவாயில் அல்ல, சாகும் முன்பாக, மரணம் அவனை சந்திக்கும் முன்பாக அவன் செய்ய வேண்டியது ஒன்று என்ன தெரியுமா?
அது அவன் வாழ்க்கையில் மனம் திரும்பி இருக்க வேண்டும். மரிக்கும் முன் ஒரு மனிதன் செய்திருக்க வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால் அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். நான் சொல்லுகிற இந்த 7 குறிப்புகள் சில நேரம் 7 குறிப்பாக கூட சொல்லி நிறைவு செய்வேன். ஆனால் இந்த 7 காரியத்தில் எவைகள் நாம் செய்திருக்கிறோம், எவைகள் இன்னும் செய்யவில்லையோ, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறது என்னவென்றால், இன்னும் நீ இவைகளை செய்யவில்லை என்றால் சீக்கிரமாய் இவைகளை செய் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் வலியுறுத்துகிறார். நான் மரிக்கும் முன்னே என்று ஈசாக்கு ஒன்றை நிறைவேற்ற விரும்புகிறார். மோசேயாகிய தேவனுடைய ஊழியக்காரன் அவரும் விரும்புகிறார், நான் மரிக்கும் முன்னே செய்ய வேண்டியதை செய்ய விரும்புகிறேன். இன்று தேவனுடைய பிள்ளையே, நாம் மரிக்கும் முன்பாக செய்ய வேண்டியதில் முதல் காரியம் என்னவென்றால், மனுஷன் மனம் திரும்ப வேண்டும். மரணத்திற்கு பின் அவனுக்கு மனம் திரும்புதல் இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 16ஆம் அதிகாரத்தை எடுத்தால், ஐஸ்வர்யவான் ஒருவன் மரித்த பின்னால் மனம் திரும்ப வேண்டும் என்று நினைத்தும் அவனால் முடியவில்லை. மரித்த பின்பு லூக்கா 16இல் இருக்கிற ஐஸ்வர்யவான் லாசரு என்கிற அந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஐஸ்வர்யவான் உலகத்தில் சந்தோஷமாய் வாழ்ந்து மரிக்கிறான். மரிக்கும்போது அவன் பாதாளத்திற்கு செல்லுகிறான் என்று வேறுகிறது. அதே நேரத்தில் அவனுடைய வாசல் அருகே ஒரு ஏழை மனுஷன், அவன் லாசரு அவனுடைய பெயர், அவனும் வாழ்ந்து மரிக்கிறான். அவன் மரிக்கும்போது அவனை ஆபிரகாமின் மடியில் கொண்டு தூதர்கள் விடுகிறார்கள். 22ஆம் வார்த்தை வாசிக்கலாமா? லூக்கா 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து இன்னொருவனும் மரிக்கிறான். ஐஸ்வர்யவான் அவனும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கும் அடக்கம் முடிந்தது, பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது மரணத்திற்கு பின் இருவரும் இரு இடத்தில், மரணத்திற்கு முன் இருவரும் ஒரு இடத்தில், ஒரே பூமியில் வாழுகிறார்கள் மரணத்திற்கு முன். ஆனால் மரணம் அவர்கள் இருவரையும் இரு இடத்திற்கு கொண்டு போனது. அது எதன் அடிப்படையில் என்றால், இப்பூமியில் வாழும் வாழ்க்கையின் அடிப்படையில். அந்த ஐஸ்வர்யவான் வாழ்க்கையில் மனம் திரும்புதல் வரவில்லை. ஆனால் இந்த லாசருவின் வாழ்க்கையில் மனம் திரும்புதல் வந்தது. எப்படி நமக்கு தெரியும் ஐஸ்வர்யவான் மனம் திரும்பவில்லை என்றும் லாசரு மனம் திரும்பினான் என்றும் எப்படி அறிய முடியும் என்றால், அந்த பாதாளத்தில் வேதனைப்படுகிறவன் அங்கே இருந்து தன் நாவை நனைக்க தண்ணீர் கிடைக்கும் என்றும், இங்கே இருந்து அங்கே செல்லலாம் என்ற எண்ணமும் இருக்கும்போது அங்கே சொல்லப்பட்டது, அங்கே இருந்து இவ்விடம் வரக்கூடாதபடிக்கு, இங்கே இருந்து அங்கே செல்லக்கூடாதபடிக்கும் ஒரு பெரிய பிளவு, ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்கிறது. எதுக்கும் இடைவெளி தெரியுமா? பாதாளத்துக்கும் பரதேசிக்கும் உள்ள இடைவெளி. வாழும்போது அவனுக்கும் இவனுக்கும் பெரிய இடைவெளி அல்ல. ஒரே ஊரில், ஒரே தெருவில், ஒரே பகுதியில் தான் வாழ்ந்து வந்தார்கள் இந்த லாசருவும் ஐஸ்வர்யவானும். ஆனால் இப்பொழுது லாசருவோ பரதேசியில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறான், ஐஸ்வர்யவானோ பாதாளத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். பாதாளத்தில் வேதனைப்படுகிற இவன் போனதற்கு காரணம், மரிக்கும் முன் மனம் திரும்பவில்லை. மரிக்கும் முன் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்புதலை பிரசங்கிக்க ஆள் இல்லாமல் இருந்ததா இந்த ஐஸ்வர்யவானுக்கு? இல்லை, ஆள் உண்டு. அங்கே சொல்லப்பட்டது என்னவென்றால், அவனுக்கு தீர்க்கதரிசிகள் உண்டு. அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை இவன் கேட்டால் போதும். அப்படி என்றால் இந்த ஐஸ்வர்யவான் வாழும் நாட்களில் தீர்க்கதரிசிகள் அவனுக்கு இருந்திருக்கிறார்கள். அவனுக்கு தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அவன் ஊரிலே உண்டு. பிரசங்கிக்கிறவர்கள் உண்டு. மனம் திரும்புதலை குறித்து எச்சரித்தவர்கள் உண்டு.
லாசரு என்கிற தரித்திரன் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பிவிட்டான். ஒருவன் மரிக்கும் முன் பெற வேண்டிய ஒன்று, செய்ய வேண்டிய ஒன்று என்னவென்றால் அவன் வாழ்க்கை மனம் திரும்பி இருக்க வேண்டும். இந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கை மனம் திரும்பாததினால் பாதாளத்தில் இருக்கிறான். இது எப்படி தெரியும் என்றால் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் அதிலே காண்பீர்கள். என்னவென்றால், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். இந்த மரித்தோரில் இருந்து இந்த லாசரு போனானால் அங்கே போய் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, பிரதர்ஸ், அருமையான சகோதரர்களே. யாருக்க சகோதரர்? இந்த ஐஸ்வர்யவானுடைய சகோதரர்கள்ட்ட போய் சொல்லணுமா சுவிசேஷம். உங்க அண்ணனை பார்த்தேன், அங்க ரொம்ப கிடந்து வேதனை போட்டுட்டு இருக்காரு, என்கிட்ட தண்ணி கேட்டாரு, கொடுக்கவே முடியாது. அவங்க எல்லாம் ஆணு கேட்பாங்களாம். எப்பா, மரித்தோரில் இருந்து ஒருவன் வந்து உன் சகோதரர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களுக்கு ஏற்கனவே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் அங்கே உண்டு. 27 இருந்து வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 16:27 இருந்து. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, ஐயா, எனக்கு தான் இனி மனம் திரும்புதல் கிடைக்காதுன்னா, செத்த அப்புறம் மரணத்திற்கு பின்னால பாதாளத்தில் இருக்கிற ஒருவனுக்கு மனம் திரும்பும் வாய்ப்பு இல்லை அப்படின்னா, எனக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்கலைன்னா, பூமியிலே இருக்கிறவர்களுக்கு தான் மனம் திரும்பும் வாய்ப்பு உண்டானால், எனக்கு 5 சகோதரர்கள் பூமியிலே இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் மரணத்தை சந்திக்கவில்லை. மரிக்கும் முன் பெற வேண்டியதை நான் மரித்த பின்னால் தேடுகிறேன். எனக்கு கிடைக்கவில்லை. எனக்குத்தான் கிடைக்கவில்லை என்றால் என் 5 சகோதரர்களுக்காகிலும் கிடைக்கட்டும். அதனாலதான் நமக்கு புரியுது, அவன் சகோதரர்களும் மனம் திரும்பல, இவனும் மனம் திரும்பல. இவன் மனம் திரும்பாமல் மரித்தவன், மரித்த பின்னால் மனம் திரும்புதல் இல்லை, மரிக்கும் முன்பாகத்தான் அது கிடைக்கும் என்றவுடன் இந்த ஐஸ்வர்யான் வேதனையோடு கதறி சொல்லுகிறான். என்னவென்றால், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர்கள் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி. எல்லாரும் இங்க வரட்டுன்னு கூட அவன் நினைக்கல. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு தெரியுது. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் படுற கஷ்டம் யாருமே படக்கூடாது. நல்ல எண்ணம். சிலர் பூமியில சில பாடுகள், சில கஷ்டங்கள், குடும்பங்களிலே, வேலையிலே, இப்படிப்பட்ட இடங்களிலே கஷ்டப்படும் போது அவளுடைய வாழ்க்கையிலே நான் பட்ட கஷ்டம் யாருமே படக்கூடாது என்று நினைப்பார்கள் அல்லவா? இதோ பாதாளத்தில் வேதனைப்படுகிற ஐஸ்வர்யவான் நினைக்கிறது, நான் வந்த இடத்துக்கு என் 5 சகோதரர்கள் வந்துடக்கூடாது. நாங்கெல்லாம் வாழும் போது ஒன்னா வாழ்ந்தோம், இனி வந்த இடம் எனக்கு ரொம்ப கஷ்டம், இங்க என் சகோதரர்கள் வரக்கூடாது. அவர்கள் மனம் திரும்புதலை பெற வேண்டும் என்கிறதற்காக அவன் பேசுகிறான். அவர்கள் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் லாசரு போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு, என் சகோதரர்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கும் பொருட்டு, நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி, என் அப்பா வீட்டுக்காக அவனை அனுப்புங்க, என் அப்பா வீட்டுக்காக அவனை அனுப்புங்க என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். அதற்கு ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்களுக்கு மோசே எழுதி கொடுத்தது உண்டு. மோசே சொன்ன வார்த்தைகள் அவர்களிடத்துல தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம கையிலையும் மோசேயின் வார்த்தைகள் நம்ம கையில உண்டு. ஆண்டவர் தந்த மோசே இல்லை, ஆனால் மோசேயின் மூலமாக தேவன் எழுதி கொடுத்த வார்த்தை இருக்கிறது. மோசேயின் வார்த்தைகளோடு கூட தீர்க்கதரிசிகளும் அவனுக்கு உண்டு. அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அந்த தேவ ஊழியக்காரர்களுக்கு செவி கொடுத்து மனம் திரும்பட்டும் என்று அவன் சொல்லுகிறான். 30ஆம் வசனம். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே. இல்ல இல்ல இல்ல, ஊர்ல இருக்கிற பாஸ்டர் எல்லாம் என் அன்னைமார் தம்பிமார் மதிக்க மாட்டான். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, முன்னால வெளிநாட்டுல இருந்து ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ண வர்றாருன்னா கூட்டம் நிறைய சாங் சி சோ பிராக்கெட்ல சைனா அப்படின்னு போட்டா அந்த மக்கள் எல்லாம் அலை மோதி, என்னன்னா ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரர் என்ன செய்யறாரு. இப்ப வெளிநாட்டுக்காரவங்க எல்லாரையும் தடுத்துட்டாங்க.
சுவிசேஷம் அறிவிக்க வரமாட்டாங்க. ஏன்னா உள்ள இருக்கிறவங்கள நீ சொல்லி கேட்டா போதும்னு இந்தியாவே முடிவு பண்ணிட்டு உள்ள இருக்கிறவர்கள் பிரசங்கிக்கிறதை நீ கேட்டால் போதும் என்று சொல்லி இவன் சொல்லுகிறான். இல்ல, அப்படி அல்ல ஆண்டவர் ஆபிரகாமே. அந்த ஆட்கள் பைபிள் எல்லாம் வாசிக்க மாட்டாங்க. என் தம்பிமாருக்கு பைபிள் எல்லாம் பிடிக்காது. ஆமா, பிடிக்காது. அப்புறம் எப்படி மனம் திரும்புவாய்? அப்புறம் எப்படி ரட்சிக்கப்படுவாய்? தேவனுடைய வசனத்துக்கு உனக்கு கனம் பண்ண முடியல. இல்ல ஆண்டவரே, இல்ல ஆபிரகாமே, நான் பார்த்த அளவுல எங்களுக்கு புக்கு உண்டு, ஆனா நாங்க படிக்க மாட்டோம். புக்கு உண்டு, படிக்க மாட்டோம். முந்தியெல்லாம் சொல்லுவோம், ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு தான் பாதிரியார் மட்டும்தான் பைபிள் வச்சிருப்பாரு, மற்றவங்களுக்கு எல்லாம் பைபிள் இல்லைன்னு. இன்னைக்கு நமக்கு இருந்தும் சில நேரம் பிரயோஜனம் இல்லை, இருந்தும் பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேர் வாசிக்கிறீங்களோ தெரியல. தேவனுடைய வசனத்தை ஒழுங்காய் வாசிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை இல்லை. அந்த ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறான், அப்படி அல்ல தகப்பனாகி ஆபிரகாமே, இவங்களுக்கெல்லாம் யாரு பிரசங்கம் பண்ணணும்னா, இவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டுக்காரன் வந்தாலும் ஆகாது, பெரிய பாஸ்டர்கள் வந்தாலும் ஆகாது. சில நேரம் சபையில பேசுகிற தேவ ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு சிலருக்கு செவி கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட கூட்டத்தில் தான் இந்த சகோதரர்கள் ஐஸ்வர்யவானுக்கு, இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஆபிரகாமும் தெரியும், எல்லாரையும் தெரியும். குயிஸ் வச்சாச்சுன்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாரு. குயிஸ் வச்சா ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பாரு. ஆனா இன்னும் மனம் திரும்பல. நான் சில நேரம் நினைப்பேன், ஆண்டவரே, இந்த போட்டிகளில் எல்லாம் முதல் பரிசு வாங்கினவர்கள் கைவிடப்பட்டு போக கூடாதப்பா. ஆண்டவரே, போட்டிகளில் எல்லாம் பங்கு பெற்று சிலர் அதனால பெருந்தன்மையா நம்ம எல்லாம் மார்க்கே எடுக்க வேண்டாம், பரலோகம் போனா போதும். படிக்காம எப்படி போறது? படிக்காம எப்படி திருந்துறது? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், தெய்வ வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இவன் சொல்லுகிறான், அப்படி அல்ல, நீர் சொல்லுகிறபடி மோசேயின் பிரமாணம் உண்டு. மோசே எங்க ஊர்ல இருக்காரு, அவருடைய வார்த்தைகள் எங்கிட்ட உண்டு, தீர்க்கதரிசிகள் எங்க ஊர்ல உண்டு, அவர்கள் எல்லாம் இருக்கட்டு. ஒரு புதுசா ஒருத்தர் செத்து நாரி மண்ணுக்குள்ள போட்ட லாசருவை உயிரோடு எழும்பி நான் தான் மரித்த லாசருன்னு போனா உடனே அப்படியே நம்புவார்கள். அப்படி அல்ல தகப்பனாகி ஆபிரகாமே. வாசிக்கலாம். மரித்தோரில் இருந்து ஒருவன் அவரிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். சிலருக்கெல்லாம் கன்வென்ஷன் வந்துச்சுன்னா பிரசங்கியார் யாருன்னு தான் கேள்வி. சிலருக்கெல்லாம் கன்வென்ஷன் நமக்கு வந்துட்டுனா உடனே இந்த வருஷம் யாரை கூப்பிடுறீங்க பாஸ்டர், யாரை கூப்பிடுறீங்க? அழைக்கப்பட்ட தேவதாசர் வந்து தேவ வார்த்தையை கொடுப்பார். சில வால் போஸ்ட்ல பார்த்திருக்கேன், செய்தின்னு போட்டு அழைக்கப்பட்ட தாசர்கள்னு போட்டிருக்கோம், பேரே போட்டிருக்காது. நம்மெல்லாம் நான் இப்ப கன்வென்ஷன் மாவட்ட கன்வென்ஷன் ஊழியக்காரர் பேர் சொல்லல. நான் பொதுவா கன்வென்ஷன் அறிவிப்பு கொடுத்தா செய்தியாளர் பேர் சொல்ல மாட்டேன். ஏன்னா செய்தியாளருக்காக நம்ம கன்வென்ஷன் போக கூடாது, என்னோடு பேசும் என்று போனோம். அல்லேலூயா. நான் முதல் செய்தி ஒரு சபையில கொடுத்த ஞாபகம் எனக்கு இருக்கு. ஒரு புத்தாண்டு அன்னைக்கு சாயங்காலம் அவங்க சர்ச்சில் நடக்கிற ஸ்பெஷல் மீட்டிங். அதுதான் எனக்கு வெளிக்கூட்டத்திலேயே முதல் கூட்டம். நான் வரமாட்டேன், என்னைய போய் முதுவருஷ ஆராதனையில உங்க சர்ச்சில் சாயங்காலம் பேச கூப்பிடுறீங்களேன்னு சொன்னேன். நான் அப்போ ரொம்ப சிறு பையன்தான். அப்போ இல்ல, ஆண்டவர் உங்களை தான் கூப்பிட சொன்னார்னு வந்து கூப்பிட்டுட்டேன்னு அவர் போனார். ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு கழுதையை கொண்டு பேசினேன், ஆனால் உன்னை கொண்டு பேசுவேன்னு சொன்னான். அல்லேலூயா. அப்பதான் நான் உறுதிப்பட்டு கொண்டேன், ஆண்டவரே உம்முடைய கையில் தருகிறேன், ஒரு கழுதையை கொண்டு உங்களால. சிலர்லாம் மரித்தோரில் இருந்து, பாஸ்டர் இந்த வருஷம் கன்வென்ஷனுக்கு ஒரு ஆளை கூப்பிடணும். அது யாருன்னா, அவர் செத்து உயிரோட வந்தவர், மரித்து உயிரோட வந்தவர். அப்படி ஒருத்தர் இருக்கிறார் பாஸ்டர், அவரை கூப்பிடுவோம். எதுக்கு? அப்ப நம்புவார்கள், நிறைய பேர் நம்புவார்கள். சாட்சி நல்லதுதான், நல்ல இப்படிப்பட்ட சாட்சிகள் எல்லாம் நல்லதுதான். ஆனா கர்த்தர் எவர்களை நமக்கு தருகிறாரோ அவர்களை கொண்டு நம்மோடு பேச, அவருக்கு ஒரு கழுதையை கொண்டு நம்மோடு பேச முடியும். ஆமென். ஒரு கழுதையை கொண்டு நம்மோடு பேச முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றேன்?
சில நேரம் உங்க வீட்டுல இருக்கிற மாடு உங்ககிட்ட பேசும். ஆமா, வேற வழி இல்லைன்னு சொன்னா பிழையாமுக்கு ஆண்டவர் இன்னொரு தீர்க்கதரிசியை இப்ப அனுப்ப முடியாது. பக்கத்துல நிக்கிற ஜீவனோடு இருக்கிறது கழுதை மட்டும்தான். அந்த கழுதை மட்டும்தான். ஆண்டவர் கழுதையின் வாயை திறந்தார். கழுதைக்கு தெரிஞ்சது கனைக்க தெரியும். கழுதைக்கு தெரிஞ்சது கனைக்க தெரியும். ஆனா இந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உரைக்க தெரியும். ஏற்ற வேளையில கர்த்தர் பயன்படுத்தினார். அந்த ஐஸ்வர்யவான் சொல்றான், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்தில் போனால் மனம் திரும்புவார்கள், மனம் திரும்புவார்கள். சில இடத்துல எல்லாம் இயேசுவே போய் மனம் திரும்பல, தெரியுமா? சில இடத்துல இயேசுவே போய் மனம் திரும்பல. அப்பேற்பட்டவர் வந்துமே சிலர் மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுப்பதில்லை. ஒன்றை சொல்லுகிறேன், மரிக்க முன் செய்ய வேண்டியது ஒன்று என்னவென்றால் மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்புதல் என்றால் என்ன? பாவத்தை விட்டுவிட்டு, அந்த வழியை விட்டுவிட்டு முற்றிலுமாய் திரும்பி இயேசுவை பின்பற்றுவது, இயேசுவை பின்பற்றுவது. சிலர் திரும்பினார்கள், அவர் அப்படி போகும்போது இவர்கள் திரும்பி போய் விட்டார்கள். எத்தனை பேர் மனம் திரும்பி திரும்பி போனவர்களோ? எல்லாரும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போமாக. இரண்டாவது காரியம், மரிக்கும் முன் நான் செய்ய வேண்டியது இரண்டாவது என்ன தெரியுமா? மரித்த பின்பாக இது செய்ய முடியாது. ஒரு மனுஷன் மரிக்கும் முன் செய்ய வேண்டும். இரண்டாவது என்னவென்றால் ஒப்புரவாகுங்கள். நான் சொல்லுகிற சில கருத்துக்கள் மிகவும் சிந்திக்கவும் உங்கள் வாழ்க்கைக்காக கர்த்தர் பேசுகிறதாகவும் இருக்கும். இரண்டாவது என்ன தெரியுமா? ஒப்புரவாகுங்கள். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, யாவரோடும் சமாதானமாயிருங்கள், கசப்பான வேர் உங்களில் இராமல் இருக்கட்டும் என்கிறதை எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 14, 15 ஆகியவைகளில் சொல்லி இருக்க பார்க்க முடியும். வாசிக்கலாமே அந்த வசனத்தை. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும், சமாதானமாயிருக்கவும், பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் போய் பரலோகத்தில் அவரை பார்க்க போறதில்ல. மரித்து தேவனிடத்தில் போகும் முன்பாக ஒரு மனுஷன் ஒப்புரவாக வேண்டியவர்களோடு, யாரோடு கசப்பு இருக்குதோ, யாரோடு வைராக்கியம் இருக்கிறதோ, யாரோடு பகை இருக்கிறதோ, அதை விட்டு அவர்கள் திரும்புவார்களாக. தொடர்ந்து வாசிக்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும், கிருபையை இழந்து போகாதபடிக்கும், யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும், ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக. 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை, ஏனென்றால் பிற்பாடு ஒருவன் மரித்த பின்பாக யாரோடும் ஒப்புரவாகலாம் என்றால் அது நடைபெறாது. மரணத்துக்கு முன் மன்னிக்க வேண்டியவர்களை மன்னியுங்கள். ஒப்புரவாக யாரோடு உங்களுக்கு பகை இருக்கிறது, ஒரு தேவ பிள்ளை கசப்போடும் பகையோடும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நன்கதை அறிந்து கொள்ளுங்கள். மரணம் வரும் முன்பாக மட்டும் வரைதான் மன்னிக்க முடியும். மரணத்திற்கு முன்பு தான் நீங்கள் ஒப்புரவாக முடியும், ஒப்புரவாக முடியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டாம் அண்ட் ஜெரின்னு ஒரு சிடிலாம் அப்போ உண்டு. டாம் அண்ட் ஜெரி, அது அந்த கதை, நல்ல சில கருத்துள்ள கதைகள் கூட அதுல உண்டு. அப்ப அதுல நான் பார்த்த ஒரு சின்ன ஒரு பகுதி என்ன தெரியுமா? இந்த டாமும் ஜெரி எப்பவும் சண்டை போட்டுட்டே தான் இருக்கும். அதுக்கு வேலையே அப்படிதான். ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செய்யும்? அடி போட்டுக்கிட்டே இருக்கும் டாமும் ஜெரியும். ஒரு நாள் இந்த டாம் எப்பவும் ஜெரிய விரட்டி விரட்டி அடிக்கிறதா இருக்கும். எலிய, பூனையும் எலியும், அதான் டாமும் ஜெரியும். இந்த டாம் ஒரு நாள் மரித்து போனதாம். மரித்து போய் சொர்க்கத்துக்கு போச்சுதான். அந்த கதையில சொர்க்கத்துக்கு போச்சுதான். அப்ப டாம் வந்த உடனே தூதன் திறந்து பார்க்கறான். திறந்து பார்க்கும்போது இந்த டாமை பற்றி அங்க ஒண்ணு எழுதியிருக்கு. இவன் எப்பவும் ஜெரியை அடிப்பான், இவன் எப்பவும் ஜெரியை அடிப்பான், அவனோடு இவனுக்கு சண்டை உண்டு அப்படின்னு எழுதப்பட்டிருந்ததாம். உடனே தூதன் சொன்னானா டாமை பார்த்து,
டாம், உனக்கு இங்க இடம் கொடுக்க முடியாது. ஏன்னா உனக்கு ஜெரியோடு உள்ள பகை தீரவில்லை. நீ போய் ஒரு சர்டிபிகேட்ல ஜெரிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா. கையெழுத்து என்ன கையெழுத்து? நான் ஒப்புரவாகிவிட்டேன், சமாதானமாகிவிட்டேன் அப்படின்னு போய் ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வா, உன்னை உள்ள விடலாம். அந்த டாமையாவது அனுப்புனாங்க, நம்மளை திரும்ப அனுப்ப மாட்டாங்க. ஒப்புரவாகிறதுக்கு மரித்த பின்பாக அந்த டாமஞ்சேரி கதையில ஒப்புரவாகுதலை குறித்து அதுக்கு சொல்லி திரும்ப அனுப்பினார்கள். ஆனால் சொல்லுகிறேன், நம்முடைய மரணத்துக்கு பின்னால ஒப்புரவாகுதல் இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 24 ஒருவர் மரிக்கும் முன்பாக மன்னிக்கிறார், மரிக்கும் முன்பாக மன்னிப்பை கொடுக்கிறார். யார் யார் என்னை பகைத்தார்களோ, யார் யார் என்னை விரோதித்தார்களோ அவர்களுக்கு நான் மரிக்க முன்னால அவங்கள மன்னிச்சிட்டு மரிக்க போகிறேன். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எந்த வசனம்னு சொல்லி வாசிக்கலாம், பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று என்னவென்றால், அவர் ஜனத்தை நோக்கி தன்னை பகைத்த, தன்னை சிலுவையில் அறைந்த மக்களுக்கு அவர் அருளினது என்னவென்றால், மன்னிப்பை அவர்களுக்கு அருளி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொன்னார். வசனத்தை கண்டுபிடிச்சீங்களா? மைக்ல சொல்லிட்டு வாசிக்கலாம். 23:34 வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும். பார்த்தீர்களா? மரிக்கும் முன்பாக ஒப்புரவாகுதல், மரிக்கும் முன்பாக மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்தல். இன்னும் இந்த சபையிலே யாராகிலும் யாரோடும் பகையோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், சொத்து சண்டையா இருக்கலாம், அல்லது குடும்ப சண்டையா இருக்கலாம், அல்லது ஏதேனும் ஊர் சண்டையா இருக்கலாம், பகையை உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து இன்று பகையை விட்டு விடுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்துல 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்திலே ஒரு மனுஷன் சாகும்போது அவனுக்கு விரோதித்தவர்களை மன்னித்து விட்டு சாகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 60வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் பெயர் ஸ்தேவான். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை தான் சாகும் முன்பாக, அவன் மரிக்க போகிறான், மரிக்கும் முன்பாக என்னை யாராவது பகைச்சிருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நான் மன்னிக்கணும். எனக்கு இவன் யாரையும் விரோதிக்கல, ஆனா இவனை விரோதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஸ்தேவான் செய்கிற ஜெபம்தான் அங்கே இருக்கிறது. இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். நான் சொல்லுகிற இரண்டாவது கருத்து எத்தனை பேருக்கு புரிகிறது? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஒப்புரவாகுதல் என்பது மரணத்திற்கு முன் நடக்க வேண்டும். ஒருவன் பலி செலுத்த வந்த போதே ஆண்டவராகிய தேவன் மத்தேயு சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல பலி செலுத்த வந்தவனிடத்திலேயே சொன்னார், உன் பலியை இங்கே வைத்துவிட்டு செலுத்தாதே, ஏனென்றால் உன் சகோதரனோடு ஒப்புரவாகாமல் நீ செலுத்துகிற பலி எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீ செலுத்துகிற பலி எனக்கு சுகந்த வாசனையாய் இருக்க வேண்டும் என்றால் நீ பலியை கூட இப்பொழுது செலுத்தாமல் வைத்துவிட்டு, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து, பலிபீடத்தில் உன் காணிக்கை நீ செலுத்த வந்து, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று, உன் பேரில் அவனுக்கு ஒரு குறை உண்டென்று அங்கே நீ நினைவு கூறுவாயானால், அங்கே தானே பலிபீடத்தின் மேல் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய், பலிபீடத்தின் மேல் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய், முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஒப்புரவாகுதல். இந்த நாளிலும் இரண்டாவது இதை நான் வலியுறுத்துகிறேன். என்னவென்றால் மரிக்கும் முன் ஒப்புரவாகிவிடு. மரிக்கும் முன் ஒப்புரவாகிவிடு.
தேவன் மறுபடியும் எல்லாருக்கும் கடைசி நேரத்துல தருணம் கொடுப்பதில்லை. கடைசி நேரம் தருணம் கொடுப்பதில்லை. ஒப்புரவாகிவிடு. யாருக்கு விரோதமாய் நீ கிரியை செய்ததுண்டோ, யாருக்கு துரோகம் செய்ததுண்டோ, யாருக்கு நீ தீமை செய்ததுண்டோ, ஒப்புரவாகிவிடு. ஒரு நாள் திடீரென்று எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. என்னவென்றால், இந்த குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு சீக்கிரமாய் வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பு எனக்கு வந்தது. என்ன இது? மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்கிற அழைப்பு வருகிறதே. வேகமாக மருத்துவமனைக்கு போனேன். அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு மனிதர் படுத்திருக்கிறார். உயிருக்கு போராட்டத்தோடு படுத்திருக்கிறார். என்னை கண்டபோது என்னை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். என்னவென்று எனக்கு புரியவில்லை. ஏன் இவர் இப்படி சொல்லுகிறார்? அடுத்து பேச ஆரம்பித்தார். உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாய் பல கடிதங்கள் எழுதினது நான் தான். பல கடிதங்கள் எழுதின. எனக்கும் அந்த கடிதம் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு நேரம், ஒரு நேரம் பார்த்தா கருங்கல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒரு நேரம் பார்த்தா நாகர்கோயில்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். தலைய சுத்த வைக்கும், யாருன்னே தெரியாது. கடிதங்கள் எல்லாம் தேவ சமூகத்துல வைத்து, ஆண்டவரே யாருன்னு தெரியல, மொட்டை கடிதாசு போட்டு சீக்கிரம் தர்மபுரிக்கு மாறி போயிரு. அப்பா, வந்த கடிதங்களுக்கு அளவில்லை ஆரம்ப நாட்களிலே. ஆனால் அந்த மனிதன் தன்னுடைய மரண நேரத்திலே ஆண்டவர் கொடுத்த உணர்வு, அந்த மருத்துவமனை ஏதோ ஒரு ஊர்ல இருக்கிற மருத்துவமனை. நான் அங்கே போன போது அவர் என்னிடத்துல கையை கூப்பி, ஐயா என்ன மன்னிக்கணும், 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 நான் தான் இத்தனை மொட்டை கடிதாசு போட்டேன், என்ன மன்னிக்கணும். சரி சரி, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதுங்க, நான் உங்களை உண்மையா மன்னிச்சிடுறேன், ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். அவர் ஜீவன் போனது. நான் என் வாழ்க்கையில் கண்ட காரியம். ஒப்புரவாகுதலுக்கு செத்தப்புறம் யாராவது ஒப்புரவாக வந்தா வீட்டுக்குள்ள கூட ஏத்த மாட்டாங்க. மரித்த பின்னால ஒப்புரவாகுதல் இல்லவே இல்லை. அன்பு சகோதரா, சகோதரி, நீங்கள் ஏதேனும் ஊழியர்களுக்கு விரோதமா அல்லது குடும்பங்களுக்கு விரோதமா யாருக்கோ நீங்கள் செய்தது உண்டானால், தீமை செய்தது உண்டானால், மன்னிப்பு கேட்க தயங்காதிருங்கள். மரணத்திற்கு முன்னே செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒப்புரவாகிவிடு. குடும்பத்துல சொத்து சண்டை, ஏசாக்கும் யாக்கோபுக்கும் குடும்பத்துல சொத்து சண்டை. எனக்குள்ளத வாங்கிட்டான், புடுங்கிட்டான், ஒரு கூளை கொடுத்து ஏமாத்திட்டான், கையெழுத்து வாங்கி ஏமாத்திட்டான், தாழ்ல கையெழுத்து போட சொன்னான், போட்டேன், பார்த்தா என் பங்கெல்லாம் எடுத்துட்டான். எத்தனை கொடுமைகள் சில நேரங்களிலே குடும்பங்களிலே நடக்கலாம். ஆனால் இந்த ஏசாவுக்கு யாக்கோபுக்கு இடையே இருந்த ஒரு பகை, நீண்ட ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டை, சொத்தின் நிமித்தமாக இருந்த பகை. யாருங்க சொத்து கொண்டு போவா? கூடுதல் எடுத்த அண்ணனும் போட்டுட்டு தான் போறான். உங்களுக்கு ஒன்னும் தராம உங்களை விட்ட தங்கச்சி நீங்க இருக்கீங்க பாருங்க, நீங்களும் எது இருந்தாலும் விட்டுட்டு தான் போறீங்க. நிறைய வாங்கினவனும் கொண்டு போறது இல்ல. ஒன்னும் கிடைக்காதவனுக்கோ இந்த பூமியில எதையும் கொண்டு போக முடியாது. ஒருவேளை அனுபவம் கிடைக்கவில்லையே, எனக்கு தந்திருந்தால் நல்லா இருக்குமே என்கிற நினைவு உங்களுக்கு இருக்கலாம். ஒன்றை செய்யுங்கள். ஏசா யாக்கோபை சந்திக்கும் போது சொன்னது என்ன தெரியுமா? நீ எனக்குள்ளதெல்லாம் வாங்கிட்டு போனது உண்டு, அப்படியெல்லாம் ஒண்ணு பேசல. கர்த்தர் எனக்கு வேண்டியதெல்லாம் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாங்கிட்டு போனவன் ஒருத்தன் உண்டு, எல்லாத்தையும் அப்பாட்ட இருந்து சேஷ்டபுத்திர பாகத்தை ஏற்கனவே வாங்கினவன் கூழ கொடுத்து, அப்புறம் இவன் பங்க அப்பா இவனுக்கு கொடுக்கிற நேரத்துல இவன் ஏமாற்றி போய் வாங்கினது உண்டு. அவன் அப்பாட்ட கேட்கிறான், ஏசா ஒன்னாவது உண்டாப்பா? ஒன்னும் இல்லப்பா, இல்ல கொடுத்துட்டேப்பா. ஆனால் ஒரு நாள் ஏசா யாக்கோபை சந்திக்கும் போது சொல்லுகிறான், எதுக்குப்பா இந்த வெகுமதிகள் எல்லாம்? எதுக்கு நீ இந்த வெகுமதிகள் எல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறாய்? எனக்கு வேண்டியதை என் கர்த்தர் தந்திருக்கிறார். ஒன்றை சொல்ல முடியும், சில நேரங்களிலே உங்கள் வீடுகளிலே சில பிரச்சனைகள் வந்தது உண்டானால், அதன் நடுவே முற்பிதாக்களின் குடும்பத்தில் கூட சண்டை. முற்பிதாக்களின் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற வரிசையில் வருகிற மூன்றாவது வருகிற இந்த ஈசாக்கின் குடும்பத்திலும் யாக்கோபு என்னும் பிள்ளைகளுக்குள்ளும் சண்டை. ஆனால் என்ன நடந்தது என்றால், ஒரு ஒப்புரவாகுதல் ஒரு நாள் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஒப்புரவாகுதல். யாக்கோபு முடிவு பண்ணான். என்ன முடிவு பண்ணானா? நான் இனி ஊருக்கு போறேன். அங்க அண்ணன் இருப்பான, பரவாயில்ல இருக்கட்டும்.
அவன்கிட்ட போய் நான் என்ன தாழ்த்தி நிற்க போறேன். அப்படிதான் போறான். நான் சொல்லுகிறேன், ஒப்புரவாகுதலின் முதல் படி தாழ்மை. முதல் படி தாழ்மை. இந்த யாக்கோபு தன்னை தாழ்த்தி போகிறான், வெகுமதிகளை கொடுத்து போகிறான். அன்னைக்கு ராத்திரி முழுவதும் ஆண்டவரோடு போராடி ஜெபிச்சுட்டு போறான். என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உம்மை போக விடேன் என்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறான். ஏசா 400 பேரோடு வருகிறான். ஏசா 400 பேரோடு வருகிறான். நடந்தது என்னவென்றால், வந்த உடனே யாக்கோபு அவன் காலில் விழ, ஏசாவின் காலில் விழ. அண்ணன் காலில் நான் விழணுமா? ஒப்புரவாகணும்னா யாரு காலையும் விழுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல? ஒப்புரவாகணும்னா யார் காலையும்? ஏன்னா மரித்த பின் ஒப்புரவாகுதல் இல்லை. ஒப்புரவாகாமல் தேவனுடைய ராஜ்யம் இல்லை. இந்த ஏசாவும் யாக்கோபும், அப்புறம் ஏசா யாக்கோபை கட்டி பிடிச்சு அணைத்து முத்தம் செய்கிறான். அவர்களுக்கு இடையே உள்ள பகை முற்றிலும் அகன்றது. இரண்டாவது, மரிக்கும் முன்பாக ஒப்புரவாகுங்கள். மூன்றாவது ஒரு கருத்தை நான் உங்களோடு சொல்லுகிறேன். அது என்னவென்றால், மரிக்கும் முன்பாக உங்கள் ஐஸ்வர்யத்தை கர்த்தருக்கென்று பயன்படுத்துங்கள். திரும்ப ஒருக்கா சொல்றேன், மரிக்கும் முன்பாக உங்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்களை கர்த்தருக்கென்று பயன்படுத்துங்கள். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லலாம்? ஹல்லேலூயா. இதுவும் மரிக்கும் முன்பாகத்தான், மரித்த அப்புறம் இல்ல. நான் மரிக்கும் முன்பாக கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறவைகளை தேவனுக்காக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களிலே ஒரு மனுஷனுடைய ஒரு வயல் நிலம் நன்றாக விளைந்தது. சிலரெல்லாம் தங்கள் ஐஸ்வர்யத்தை ஏழைகளுக்கோ தரித்திரருக்கோ கஷ்டப்படுகிறவர்களுக்கோ கர்த்தருக்கோ ஊழியத்திற்கோ சபைக்கோ கொடுப்பதற்கு மிகவும் யோசிப்பார்கள், மிகவும் யோசிப்பார்கள். அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கென்று கொடுப்பதில், ஏழைகளுக்கென்று உதவி செய்வதில் உங்களுடைய இருதயம் திறந்ததா இருக்கட்டும். கர்த்தருக்கு செய்கிறதிலே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஏழைகளுக்கு இறங்குவதிலும் உங்களுடைய இருதயம் விசாலமாய் இருக்கட்டும். உண்மையா கஷ்டப்படுறவங்களை, சாக்குப்பை நிறைய ரூபா வச்சுக்கிட்டு ஐயா அம்மான்னு கேட்கிறவங்களுக்கு இல்ல. சில ஒரு சமயம் ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் மரித்து போனான். மரித்து போன போது முனிசிபாலிட்டி வந்து அவனுடைய சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணது. அவனுக்கு உடைமைகள் என்பது, அவனுடைய உடைமைகள் என்பது அவனுக்கு இருக்கிற பைதான், அவனுக்கு இருக்கிற சாக்கு பைதான். திறந்து பார்த்தா ரூபாவா இருக்குது. ரூபா. இவனுக்கு செலவழிக்கையே வழி இல்லை. இவனுக்கு பிச்சை எடுத்து பிழைக்கிற பிழைப்பு. அதுல வருகிறதெல்லாம் பைக்குள்ள, அதுல வர்றதெல்லாம் பைக்குள்ள. இப்போ சில பிச்சைக்காரர்கள் பேங்க் அக்கௌண்ட் கூட வைத்திருக்கிறார்கள். ஏன்னா எல்லாரும் வங்கி கணக்கு வைக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதனால அவர்களும், அதனால டெய்லி கலெக்ஷனை அவங்க சில பார்த்தீங்கன்னா டெய்லி கலெக்ஷனை ரூபாவாக்குவாங்க. சில பெகர்ஸ் அவங்க எல்லாம் டெய்லி அந்த கலெக்ஷனை கொண்டு போய் கடையில சில்லறையை கொடுத்துட்டு ரூபாவா வாங்கி வைப்பாங்க. அப்புறம் ரூபாவை கொண்டு பேங்க்ல போடுவாங்க. இவன் செலவழிப்பதில்லை, தனக்காகவும் செலவழிப்பதில்லை, பிறருக்காகவும் அவன் செலவழிப்பது இல்லை. இந்த ஐஸ்வர்யவானுடைய நிலம் நன்கு விளைந்ததாம். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 12ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். இன்னைக்கு மரித்த பின்னால நீ உன் சொத்தை வச்சு எதுவும் செய்ய முடியாது. இன்னைக்கு நீ மரித்த பின்பாக உனக்கு இருக்கிற ஆஸ்தியை வைத்து நீ எதையும் செய்ய முடியாது. உன் ஆஸ்தியை கொண்டு ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்றால் அது நீ மரிக்கும் முன்பாக செய் என்கிறதை கூறுகிறார். வாசிக்கலாம் தொடர்ந்து. இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்டான். அடுத்த வசனத்தை சொல்லுகிறதை கவனி. அடுத்து எதை சொல்ல வருகிறார் பாருங்க, வாசிக்கலாம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல், நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இல்லை. உனக்கு கிடைக்குது, தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் கொள்ளுகிறவன் இப்படியே இருக்கிறான். புரிந்ததா? இவன் ஐஸ்வர்யம் உண்டு, இவனுக்கு நல்ல விளைச்சல் உண்டு, இவனுக்கு நல்ல அறுவடை உண்டு. இவன் செய்தது என்னவென்றால் களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்குகிறான். ஆண்டவர் கொடுக்க ஆஸ்தி பெருகுகிறது.
ஆனால் இவனுக்கு தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இல்லை. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இல்லை. சிலர் கர்த்தரிடத்தில் தரித்திரரை இருப்பார்கள், உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாயிருப்பார்கள். ஆனால் சபையில் இருக்கிற அன்பானவர்களே, உங்களிடத்தில் சொல்லுகிறேன், உங்கள் ஐஸ்வர்யத்தை நீங்கள் மரிக்கும் முன்பாக கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டியவைகளை கர்த்தருக்கு பயன்படுத்துங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற காலத்துல ஒரு மிஷனரி சபையை கட்டுங்கள். எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு சபையை கட்ட நீங்கள் விரும்புங்கள், அல்லது அந்த சபை கட்டும் பணிக்கு ஒரு உதவியாயிருங்கள். ஒரு மிஷனரியை தாங்கும் பணியை நீங்கள் செய்யுங்கள், அல்லது ஏதேனும் ஒன்று ஒரு மிஷனரியின் பிள்ளையை நீங்கள் தாங்குங்கள். தேவனுடைய ஊழியத்துக்கு தானே. நீங்கள் அவ்விதமாக, எனக்கு தெரியும் ஒரு அம்மா, நாங்கள் இருந்த சபையில அவங்க ரிட்டையர்டு டீச்சர், அவங்களுக்கு வருகிறது ஓய்வு ஊதியம், அவங்களுக்கு வர்ற ரிட்டையர்மெண்ட் மந்த்லி ஓய்வு ஊதியம். அவங்க செஞ்சது என்னண்டா, மரிக்கும் வரைக்கும் ஒரு மிஷனரியை தாங்கி கொண்டிருந்தார்கள். மரிக்கும் வரைக்கும். அவங்க கணவர் இல்லை, அவங்க அதுக்கு முன்னாலே இறந்துட்டாங்க. இந்த டீச்சர் அம்மா அவங்க ரிட்டையர்ட் ஆகி பல ஆண்டுகள் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா அவங்க கடைசி வரைக்கும், அவங்க மரிக்கும் வரைக்கும், அவங்க பையன், அவங்களுடைய மகன் குடும்பம் அந்த சபைக்குள் வரவில்லை. ஆனால் அவர்கள் நன்று சபையை நேசிப்பார்கள். அந்த தாயார் தன்னுடைய பென்ஷன்ல கடைசி பென்ஷன் வரைக்கும் அவங்க மிஷனரியை ஒவ்வொரு மாதமும் தாங்கி வந்தார்கள். தங்களுடைய ஐஸ்வர்யத்திலே, தங்களுடைய ஆஸ்தியிலே. இவனிடத்தில் கேட்கப்படுகிறது, இன்று மரித்தால் உன் ஐஸ்வர்யத்தை கொண்டு நீ என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறார். இன்று மரித்தால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? நீ தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்கு தானே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் வருகிறது. நான் சின்ன பிள்ளையா இருந்த போது எங்களுடைய ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரர். அந்த ஊர்ல அநேக மெயின் ரோட்ல இருக்கிற கடைகள் அநேகம் அவருடையது. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு தியேட்டர், ஒரே தியேட்டர் தான் அந்த ஊர்ல, அது அவருக்கு சொந்தமானது. பெரிய செல்வந்தன் அவர் மரிக்கும் போது தியேட்டரும் கொண்டு போகல, சொத்துல ஒண்ணும் கொண்டு போகல. அவர் பணம் போகும்போது வழியெல்லாம் காசு வாரி வீசிட்டு போனார்கள். எதுக்கு? நான் கொண்டு போக முடியலையா, போட்டுட்டு போயிட்டாரு. கொண்டு போக முடியலையா, போட்டுட்டு போயிட்டாரு. யாருடையதாகும்? நாம் சேர்த்து வைத்தவைகள் இருக்கும் காலத்துல கர்த்தருக்கென்று பயன்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இருக்கும் காலத்துல என்னுடைய தகப்பனாருக்கு ஆண்டவர் 8 வீடுகளை சம்பாதிக்க அவர் வேலை பார்த்த போது ஆண்டவர் அவருக்கு கிருபை செய்தார். நான் சாட்சியை சொல்லியிருக்கிறேன். ஆனால் தாங்கள் வாழும் காலத்தில் அவர்கள் செய்ய விரும்பினது என்னவென்றால், தங்களுடைய பிள்ளைகள் 4 பேருக்கும் ஒரு வீடை ஆளுக்கொன்றை கொடுப்போம், மீதி 4 விற்று ஊழியத்துக்கு கொடுப்போம் என்று சொல்லி ஊழியத்திற்கு கொடுத்தார்கள். அவர்கள் அரசு பணியில் இருந்தவர்கள். ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு நல்ல ஒரு பென்ஷன் தொகை அவர்களுக்கு வரும், ஒரு நல்ல தொகை. ஆனால் மரிக்கும் போது சுமார் 5000 கூட அவங்களுடைய பென்ஷன் அக்கௌண்ட்ல இல்ல. மாதம் சுமார் 20,000க்கு மேல பென்ஷன் வரும். அத்தனையும் எடுத்து ஒவ்வொரு மாதமும் ஊழியங்களிலே, வட இந்தியாவுக்கு சென்றாலும், மிஷனரிகளுக்கு என்றும், சபையில் இருந்தாலும், சுற்றிலும் இருக்கிற ஊழியர்களுக்கு என்றும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் விட்டு சென்றது எங்களுக்கு என்னவென்றால், தேவ ஆசீர்வாதத்தை மட்டும் எங்களுக்கு விட்டு சென்றார்கள். ஹல்லேலூயா. அவருடைய செல்வங்கள் அல்ல எங்களுக்கு முக்கியம். அவர்கள் எங்களுக்காக தேவனுடைய நன்மையை பெற்று தந்ததே எங்கள் வாழ்க்கையில் முக்கியம். மூன்றாவது நான் சொல்லுகிறது, ஒருவன் தன் ஐஸ்வர்யத்தை வாழும் காலத்தில் பயன்படுத்துவானாக. இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஆஸ்தி மிகுதி உண்டு, ஆனா ஒண்ணும் செய்யல பாருங்க. ஆஸ்தி, ரூத்தின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு ஆஸ்தி உள்ள மனுஷனை பார்க்கிறோம். அவன் பெயர் போவாஸ். ஒரு ஆஸ்தி உள்ள மனுஷனை பார்க்கிறோம். அவனுடைய பெயர் போவாஸ். 1ஆம் வசனத்துல இருக்கு. 2ஆம் வசனத்துல என்ன தெரியுமா இருக்கு? அவன் இந்த ஐஸ்வர்யவான் போல அல்ல, லூக்காவுல படிச்ச ஐஸ்வர்யவான் போல அல்ல. இந்த போவாஸ் என்ன தெரியுமா செய்வான்? வயல் அறுக்கும் போது அறுத்து கட்டுகளை சுமக்கிறவரிடத்துல சொல்லி இருப்பான், சிந்துகிறவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள், சிந்துறவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள், வீணாக்குவதற்காக அல்ல. சிலருக்கு நிலம் கிடையாது, சிலருக்கு விதைப்பு இல்லை,
சிலருக்கு விளைச்சல் இல்லை. அப்படிப்பட்ட ஸ்திரீகள், அப்படிப்பட்ட புருஷர்கள் இந்த அறுவடை வயலுக்கு வருவார்கள். சிந்துகிற கதிர்களை பொறுக்கி அதை அடித்து அதை தானியமாக்கி சாப்பிடலாம். அதுதான் உங்க உணவு. அதனால் இந்த போவாஸ் என்கிற செல்வந்தன், இந்த ஆஸ்தி மிகுந்த மனுஷன் செய்கிறதை சற்று கவனியுங்கள். லூக்காவில் இருக்கிற ஒரு ஐஸ்வர்யவானுக்கும் ரூத்தின் புஸ்தகத்தில் இருக்கிற இந்த போவாசுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அவன் ஆஸ்தியை தனக்காகவே சேர்க்கிறவன். ஆனால் இந்த போவாஸ் அவனுடைய காரியம், நான் வசனத்தை வாசிக்கவில்லை, தெரிஞ்ச சம்பவம் சிலவைகளை சொல்லி உதாரணங்களை சொல்லி கடந்து போகிறேன். இந்த போவாஸ் சொல்றான், அரிக்கட்டுகளில் இருந்து சிந்துகிறவைகளை எடுக்காதிருங்கள், பின்னால் அதற்காகவே வருகிற ஏழைகள் உண்டு. ஏழைகள். போவாசை தேவன் ஆசீர்வதித்தார். கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு இருக்கிற நன்மைகளை நீங்கள் கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவோடு இருந்த ஸ்திரீகளில் சிலர் தங்கள் ஆஸ்தியுடைய ஸ்திரீகள் இருந்தாங்க. இயேசுவோடு கூட சில பணக்கார ஸ்திரீகளும் கூட இருந்தாங்க. அவர்கள் தங்கள் ஆஸ்தியினால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவி ஆகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால், அடுத்து கவனியுங்கள், தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும், அவருக்கு ஊழியம் செய்து வந்த மற்ற ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. எதை கொண்டு தெரியுமா? தங்களுக்கு இருந்த ஆஸ்தியை கொண்டு ஊழியம் செய்தார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன இருக்குதோ இருக்கிறத தேவ ராஜ்யத்துக்கு எப்படி பயன்படுத்த முடியும் என்று பாருங்கள். பயன்படுத்த முடியும் என்று பாருங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக ஒரு கார் இருந்தா கூட, உங்க பக்கத்தில் இருக்கிற, நீங்க கார்ல வர்றீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற யாரையாவது சபைக்கு அழைத்து கொண்டு வரலாமே, அழைத்து கொண்டு வரலாம். உங்களுடைய வீடு இருக்குது, வருஷத்துக்கு ஒரு வீட்டு கூட்டமாகில நடத்தி பக்கத்தில் இருக்கிற ஒரு 4-5 குடும்பத்தை உங்க வீட்டுல கூட்டி வச்சு சுவிசேஷத்தை கேட்க வைக்கலாமே. எப்படி ஆகிலும் உங்கள் ஆஸ்தி தேவனுக்காக பயன்படட்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பவுல் ஐஸ்வர்யவான்களுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை அங்கே இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய வசனங்கள் 17, அதன் பின்பாக உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பு சிந்தை உடையவராய் இராமல் நிறையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையை வைத்து நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துல. அப்படின்னா பரலோகத்துக்கு போனா அங்கே பொக்கிஷம் நமக்கு இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுங்க? ஹல்லேலூயா. புருஷன் வெளிநாட்டுல வேலை பார்க்காரு, சம்பாதிச்சு இங்க அனுப்பி வைக்காரு. இங்க மனைவி நல்ல ஜாலி அடிச்சு அவ்வளத்தையும் செலவு பண்ணிச்சு. அவர் வாராரு, வரும்போது இங்க ஒண்ணும் இல்லை. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நான் கஷ்டப்பட்டு வெயிலையும் மழையிலையும் கிடந்து பாடுபட்டு உனக்கு அனுப்பி வச்சதுக்கு எதுக்குன்னா, நீ இங்கே வந்து வாழத்தக்க இடத்தை உருவாக்கி வச்சிருப்பான்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் அழிச்சிருக்கிறாயே. நம்ம வாழும் போது, நம்ம அழியும் போது நித்திய வீட்டிலே நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினால் நண்பர்களை, அப்படின்னா கர்த்தருடைய வேலைக்காக செலவு செய்யுங்கள் என்கிற ஆலோசனையை பவுல் கொடுக்கிறார். நம்ம ஆஸ்தி கொஞ்சம் தேவனுக்கு பயன்படட்டும். நம்ம ஆஸ்தி கொஞ்சம் ஏழைகளுக்கு பயன்படட்டும். நம்ம ஆஸ்தி நமக்கு மட்டுமே பயன்படட்டும். 3க்கும் ஆமேன்னு சொல்லல.
நான் 2க்கு சொல்லாததுனால 3வது சொல்லுவீங்கன்னு. எனக்கு மட்டும் என் ஆஸ்தி பயன்படட்டும்னு. அதுக்கும் நாங்கள் அசைவது இல்லைன்னு சிலர் இருப்பீங்களா என்ன தெரியாது. நான் சொன்னேன் முதல்ல நம்முடைய ஆஸ்தியில் கொஞ்சம் தேவனுக்கு பயன்படட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? என் ஆஸ்தியில் கொஞ்சம் ஏழைகளுக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அப்புறம் கொஞ்சம் என் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனப்படட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு தகப்பனை நீங்கள் பார்க்க முடியும். அந்த தகப்பன் கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுட்டு மகன்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? எப்பா, இதுல இவ்வளவு ஆலயத்துக்கு சேரணும். நான் சேர்த்து வச்சிருக்கிற இவ்வளவுல ஆலயத்துக்கு சேரணும். நான் சாக போறேன், நான் ஒன்னும் கொண்டு போறது இல்லை, ஆனா உன்கிட்ட சொல்லிட்டு போறேன், எல்லாம் உனக்குன்னு நினைச்சிடாத. நான் சவகரித்து வைத்தவைகள், இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்தவைகள், நான் நேசித்த ஆண்டவருக்கு ஆலயம் கட்டணும். நான் ஏன் உயிரோடு உள்ள காலத்துல ஆலயத்துக்கு பிளான் போடல, ஆனா உன் காலத்துல ஆலயம் கட்டப்படும் திட்டம் வரும், அப்பொழுது நீ கொடுக்க வேண்டும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது என் குமாரனாகிய சாலமோன் தன்னுடைய மகனிடத்துல சொல்லுகிறான், என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். அவன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம், கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி, பெரிதாய் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாக விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை, அதற்காக என்ன வேண்டுமோ அந்த ஆலயத்தை கட்டுவதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. ஏன் காலத்துல சபை கட்டும் வேலையை துவங்கல, ஆனா உன் காலத்துல மகனே துவங்குவார்கள். ஏன் காலத்துல சபை கட்டும் வேலை நடக்கலங்கிறதுனால சபை கட்டும் பணிக்கு ஏன் பங்கு இல்லாமல் இருக்காது. அதற்காக தாவீது சொல்லுகிறார், அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி. தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் நன்கு அந்த வார்த்தையை கவனியுங்க. மரணத்திற்கு முன்னே அவன் திரளாய் சவகரித்து வைத்தான். யாருக்காக? ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய வேலைக்காக, ஆண்டவருடைய வேலைக்காக. நான் சொல்லுகிற 3வது குறிப்பு, உங்கள் ஐஸ்வர்யத்தை கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள். 4வது குறிப்பு என்னவென்றால், மரிக்கு முன்பு செய்ய வேண்டியது. 2 ராஜாக்கள் அதனுடைய 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எசேக்கியாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. நீ சாக போகிறாய், நீ மரிக்க போகிறாய், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 20ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் மரிக்க போகிறீர். நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற சில ஆலோசனை என்ன தெரியுமா? மரிக்கும் முன் நான் செய்ய வேண்டியது என்ன? அதுல 4வது என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் மரிக்கும் முன்னால வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்தாம நம்ம மரித்து போயிடக்கூடாது. நம்முடைய சிலருடைய ஓட்டம் அப்படியே மெதுவா குறைந்து 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 முடிவு வரும். சிலருக்கு மரணம் திடீரென்று வந்து விடுகிறது, திடீரென்று வந்து விடுகிறது. ஆனால் ஒன்றை நினைக்க வேண்டும், மரணம் எப்பவும் வரலாம். என் வீட்டுக்காக நான் செய்ய வேண்டிய ஒழுங்கு என்ன என்பதை அறிந்து மரிக்கும் முன்பாக வீட்டு காரியங்களை, சிலரெல்லாம் உயில் எழுதி வைத்து மரிப்பார்கள். உயில் எழுதி வைத்து. என்னுடைய தாத்தா அநேக ஆஸ்தி உடையவராக இருந்தார். அவருக்கு அநேக ஆஸ்திகள் உண்டு. ஆனால் அவர் மரிக்கும் முன்பாக உயில் எழுதி வைத்திருந்தார். என்னுடைய அப்பாக்கும் அந்த உயில்ல பங்கு எழுதி வைத்திருந்தார். அவர் மரித்த பின்னால தான் தெரியும், எங்க அப்பாக்கே தெரியாது, மரித்த பின்னால தான் தெரியும் தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் யார் யாருக்கு எது எது கொடுக்கப்பட வேண்டும் என்கிறதை மிக அருமையாக
அவர் உயிர் எழுதி வைத்திருந்தார். உயிர் எழுதி. அப்போ பிள்ளைகள் எல்லாம் 9 பிள்ளைகள் நினைக்கிறேன், என் அப்பாவோடு பிறந்தவர்கள் எல்லாருக்கும் பங்கு அவர் அதுல எழுதினன் உண்டு. 3 ஆண் மக்கள் இவர்கள், என்னுடைய தகப்பனோடு சேர்ந்து இன்னும் 2 பேர், அவர்களுக்கு ஆண்களுக்கான சிறப்பு பங்குகள் எல்லாத்தையும் அவர் எழுதி, என்னுடைய தாத்தா ஒரு சிஎஸ்ஐ சபையினுடைய உபதேசியாராய் அவர் இருந்தவர், எல்லாவற்றையும் நேர்த்தியாய். அப்ப மரித்த பின்னால் குழப்பம் இல்லை, மரித்த பின்னால் குழப்பம் இல்லை. மரித்த பின்னால் சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் மிக அருமையாக ஒழுங்குபடுத்துவார்கள். எதை எதை என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்த நல்ல தெளிவோடு. என்னுடைய அப்பாவோடு நான் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு வயதான நபரிடத்தில் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார்கள், ஐயா உங்க ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்குது, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்க, அந்த பிள்ளைக்கு இன்னும் எதுவும் பங்கு கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பங்கையும் நீங்கள் குறிப்பிடுங்கள். மற்றபடி 2 பசங்க ஒருத்தருக்கு அடி போடுகிற நிலைமை வரக்கூடாது, அடி போடுற நிலைமை வரக்கூடாது. நீங்கள் அதை கவனித்து சரியாக உங்க பிள்ளைகளுக்குள் அதை பங்கு வையுங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு சொத்தும் பல கோடி ரூபாய் உள்ளது. அந்த மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த சுதந்திரம். நடந்தது என்னவென்றால், வயோதிபத்தில் அவர் மரித்தார். வயோதிபத்தில் மரித்தார். மரித்து பல ஆண்டுகள் ஆயிற்று. இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்துக்குள்ள பார்ட்டிஷன் நடக்கல, உடன்பாடு நடக்கல. அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை, எனக்கு இது இல்ல, உனக்கு இதை தர முடியாது. அவன் ஒரு காம்பவுண்ட் கட்டுவான், இவன் ஒரு காம்பவுண்ட் கட்டுவான், பயங்கரமான சண்டை. இன்னைக்கு வரைக்கும் அந்த 2 பேரும் சொத்தை அனுபவிக்க முடியவில்லை. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகள் மரிக்கும் முன்பாக செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும். ஆதியாகமம் 27 4ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை பாருங்க. ஈசாக்கு மரிக்க போகிறான், ஈசாக்கு மரிக்க போகிறான். அவன் மரிக்கும் முன்பாக அவன் செய்கிறது என்னவென்றால், பிள்ளைகளை கூப்பிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை அவன் கொடுக்கிறதை அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 27 அதனுடைய 4 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 7ஆம் வசனத்திலும் எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி. பாத்தீங்களா, மரிக்கும் முன்பாக அவர்கள் எடுக்கிற சில செயல்கள். ஆதியாகமம் 49 எடுத்து பார்த்தால், அங்கே யாக்கோபு தன்னுடைய கடைசி காலத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவராக கூப்பிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் 49ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். 1ஆம் வசனத்தை வாசிப்பீர்களா? 49:1. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, யாக்கோபு தன் குமாரர்களை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், நீங்கள் வாருங்கள், எல்லா பிள்ளைங்களும் வாங்க, கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். போதும். 3ஆம் வசனத்துல ரூபனே முத பிள்ளை கூப்பிட்டு, நீ சேஷ்ட புத்திரன். பாத்தீங்களா, முத பிள்ளை துவங்கி 12 பிள்ளைகளையும் கூப்பிட்டு யாக்கோபு தன்னுடைய கடைசி காலத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு போகிறார். உபாகமத்தின் புஸ்தகத்துல 33ஆம் அதிகாரம் வரும்போது இஸ்ரவேலர் எல்லாம் 12 நபர்கள் அல்ல, 12 கோத்திரங்களா மாறிட்டாங்க. ரூபன்னா அது ஒரு கோத்திரமா மாறிச்சு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோத்திரமா மாறிச்சு. இப்ப தலைவனா இருக்கிறது யாரு தெரியுமா? மோசே. இந்த உபாகமம் 31 1ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை பாஸ்தா 12 கோத்திரங்களையும் கூப்பிட்டு மோசே ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பங்கு கொடுக்கிறார், ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், மரிக்கும் முன்பாக நான் என் குடும்பத்தின் காரியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. என் குடும்பத்தின் காரியங்களை நான் ஒழுங்கு செய்ய வேண்டும். 5வது என்ன தெரியுமா? மரிக்கும் முன்னால வீட்டாரை தைரியப்படுத்தி செல்லுங்கள். ஆமென். எப்படி? வீட்டாரை தைரியப்படுத்தி செல்ல வேண்டும். மரிக்கும் போது, மரிக்கும் முன்பாக வீட்டார் என்ன செய்யணும்னா தைரியப்படுத்தணும். ஒரு வசனத்தை ஆதியாகமம் 48:21 பாருங்கள். அங்கே இஸ்ரவேல் யாக்கோபு மரிக்கிறான், அவன் தன் குடும்பத்தை தைரியப்படுத்தி விட்டு மரிக்கிறான். வாசிக்கலாமா? 21ஆம் வசனம். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இஸ்ரவேல் தகப்பன் மரிக்கிறான், மகனை நோக்கி யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணம் அடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார்.
பாருங்க, தைரியப்படுத்துறான் பாருங்க. நான் இருக்க மாட்டேன்ப்பா, அப்பா அப்பா மரணத்தை சந்திக்க போகிறேன், ஆனா உன்னை தைரியப்படுத்துகிறேன், நான் எப்பொழுதும் இருப்பேன் என்று நீ நினைக்காதே. என்னுடைய அப்பா இறந்த போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு கீழே தான் நான் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தேன். தனியாய் ஒரு ஊழியத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கவில்லை. அவர்களுடைய தலைமைக்கு கீழாகத்தான் நான் இருந்தேன். அவங்க மரிச்ச அன்னைக்கு ராத்திரி மிக துக்கத்தோடு இருந்தேன். அன்னைக்கு காலையில் எழும்பின போது கர்த்தர் என்னோடு பேசின வசனம் என்னவென்றால், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவேன்னு சொன்னார். அப்பொழுதுதான் எனக்கு பெரிய தைரியம் வந்தது. என் அப்பா என் கூட எப்பவும் இருக்க மாட்டாங்க, ஆனா ஏசப்பா எப்பொழுது என்னோடு இருப்பாங்க. ஒரு குடும்பத்தை தைரியப்படுத்தி செல்லும் ஒரு தகப்பன் இங்கே இருக்கிறார். அதை அங்கே நம்ம பார்க்கிறோம். தேவன் உங்களோட இருப்பார். நான் மரணமடைய போகிறேன், தேவன் உங்களோட இருப்பார். வாசிக்கலாம் தொடர்ந்து. அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு, அவர் உங்களை இந்த எகிப்திலே இருந்து, இப்பொழுது மகனே நம்ம குடும்பம் எகிப்தில் இருக்குது, ஆனா எகிப்தல்ல நமக்குரிய இடம். நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினது கானான் தேசம். அங்கே நம்முடைய உங்கள் பிதாக்களுக்கு பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார். ஒருவன் மரிக்கும் போது குடும்பத்தை கலங்கடிச்சிட்டு மறிக்கல, அவர் மரிக்கும் போது தைரியப்படுத்துகிறான். எத்தனையோ பேருடைய மரணம் கூப்பிட்டு, பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு, வாங்க கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நல்ல தைரியமான வார்த்தைகள். நான் போறேன், ஆனா ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதில்லை, ஆண்டவர் உங்களை கைவிடுவதில்லை. சில புருஷன் மறைக்கும் போது மனைவி மிக கலங்கி, மனைவிக்கு மிக துக்கமான நேரம் தன் புருஷன் மரிக்கும் நேரம். ஐயோ என்னைய விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எங்க காது கேட்கவே எங்க அப்பாட்ட, உங்களுக்கு முன்னால நான் செத்து போயிடணும். எங்க அம்மாவுக்கு என்னன்னா, புருஷன் இல்லாம நான் இருக்க முடியாது, கஷ்டம்னு அவங்க நினைச்சிட்டு. கர்த்தர் எத்தனையோ ஸ்திரீகளை அப்பேற்பட்ட பாதையில கடந்து போனவர்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி நடத்துகிறார். உங்களை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கை துணையை இழந்து, ஆனால் தேவன் கொடுத்த பலத்தில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய தாயாருடைய மனசுல என்னன்னா, நம்ம எப்படியாவது அவங்க காலத்துக்கு முன்னால போயிடணும் சொல்லிட்டே இருந்ததுனால போனாங்களோ என்னவோ தெரியாது. ஆனா என் அப்பாவுக்கு முன்பாகவே என்னுடைய அம்மா ஆண்டவருடைய இளைப்பாறுதலுக்குள் கடந்து போனார்கள். எப்படியாகிலும் போகும்போது நம்முடைய குடும்பத்தை தவிக்க விட்டுட்டல்ல, ஆண்டவருடைய கரத்துல விட்டுட்டு போனோம். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்களில் சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு மரிக்க வேண்டிய நிலைகள் வரலாம். ஒருவேளை அப்பொழுது ஒன்றை செய்ய வேண்டும். எனக்கு தந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் தவிக்க விட்டுட்டு அல்ல, கர்த்தருடைய கரத்துல விட்டு நம்பிக்கையோடு செல்வோமாக. ஹல்லேலூயா. ஆறாவது ஒண்ணு, மரிக்கும் முன்பாக உங்களுக்கு தேவன் தந்த ஊழியத்தை நிறைவேற்றி விடுங்கள். நான் சொல்றேன், ஆறாவது குறிப்பு என்ன தெரியுமா? ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சில ஊழியத்தை வைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை பாக்கி போடாதுங்க. அந்த ஊழியத்தை நீங்கள் தாமதமாய் செய்யாதிருங்கள். ஒவ்வொருவருக்கு தந்த ஊழியத்தை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பவுல் தீமோத்தேயுவிடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கே இருக்கிறதை படிக்க முடியும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. இது பவுல் சொல்லுகிறது எப்போ தெரியுமா? தான் மரிக்க போகும்போது, இதோ இப்பொழுதே பானபலியாய் வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இந்த வசனத்தை சொல்ல முன்னாலதான் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஒருவன் மரிக்கும் முன்பு அவனுக்கு தேவன் நியமித்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கட்டும். பவுலுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். நல்ல போராட்டத்தை போராடினேன், அதுக்கு அடுத்த வசனத்துல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நான் finished, I have finished my race. ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் கிடக்கு, இழுத்தா அது போகட்டு. ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், செய்ய வேண்டியது உண்டு. நல்லா இருக்கும் போது ஓடல. இந்த முயல் மாதிரி ஆம முயல் கதையில இந்த முயல்
ஓட வேண்டிய ஓட்டத்தை எப்பமோ ஓடி முடிச்சிருக்கலாம். ஆனா இதுவோ இன்னும் கொஞ்சம் தூங்குவோம், அப்புறம் ஓடுவோம். இல்லை, உனக்கு தேவன் நியமித்த ஊழியத்தை நிறைவேற்ற கடைசி ஒரு வார்த்தை, 7வது, மரிக்கு முன்பாக செய்ய வேண்டியது. இதெல்லாம் மரித்த பின்னால ஒன்றும் செய்ய முடியாது, நடக்காது. மரிக்கு முன்பாக செய்ய வேண்டியது. மத்தேயு 25:10 சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், நீ மரிக்கும் முன் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படு. நீ மரிக்கும் முன் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படும் சமயம் இதுவே. 10 கன்னிகைகள் இருந்தார்கள். 10 கன்னிகைகள் இருந்தார்கள். இதோ மணவாளன் வருகிற நேரமாயிற்று, இனி ஆயத்தம் இல்லை. மணவாளன் வரும் சமயமாயிற்று, வந்துவிட்டார். வந்துவிட்ட பின்னால ஆயத்தம் இல்லை. ஒன்னிலே மரணம் நம்மை சந்திக்கலாம், அல்லது கர்த்தருடைய வருகை வரலாம். ஏதோ ஒன்று சீக்கிரம் நிகழப்போகிறது. அதற்கு முன் செய்யப்பட வேண்டிய முக்கியமானதொன்று, கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படுங்கள். அல்லேலூயா. மத்தியானம் நடக்கிற பரீட்சைக்கு என்ன ஆயத்தம் நடந்ததோ தெரியல, ஆனா கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோமாக. ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஜனங்களாய் ஜெபிப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமா? ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோமா? ஆண்டவரே, நான் மரிக்கு முன்பாக செய்ய வேண்டியதை செய்ய. நான் இந்த இடத்துல 7 காரியங்கள் நான் உங்களோடு சொன்னேன். சிலவைகள் நீங்கள் செய்திருக்கலாம், சிலவைகள் இன்னும் ஒருவேளை செய்யாமல் இருக்கலாம். இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தரிடத்தில் எல்லாரும் மன்றாடலாமா? ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, மரணம் என்னை ஒரு நாள் சந்திக்கும் முன்பாக நான் ஆண்டவருடைய சமூகத்திலே செய்ய வேண்டியவைகளை, கர்த்தருக்காக செய்ய வேண்டியவைகளை, என் குடும்பத்திற்காக செய்ய வேண்டியவைகளை, என் வீட்டுக்காக செய்ய வேண்டியவைகளை, என் சபைக்காக செய்ய வேண்டியவைகளை, நான் ஏழைகளுக்காக செய்ய வேண்டியவைகளை, எவைகளை இன்னும் செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய நான் என்னை இன்னும் ஆயத்தப்படுத்தட்டும் என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஆமென். ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே. ஹல்லேலூயா. ஆயத்தமுள்ளோரை சொல்லலாமா? ஆமென். மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம். பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கு குறைவில்லா பலனை கூவியே கொடுப்பாரே. ஆண்டவரே, நான் பரிதபிக்கப்பட்டவனாய் இந்த உலக யாத்திரையை முடிக்க கூடாது. மேகம் மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகம் மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரே ஆயத்தப்படு. கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படு. சிந்தை உண்டா? அவரோடு கூட போகும் நாள் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்பு.
ஒப்புரவாகு, ஒப்புரவாகு, என்றும் காலம் இல்லை. ஐஸ்வர்யத்தை தேவனுக்காக பயன்படுத்து, ஏழைகளுக்காக கொடுத்து உதவு. ஆயத்தமுள்ளோரை குடும்பத்தின் காரியம் ஒழுங்கு செய்யப்படட்டும், ஒழுங்கு செய்யப்படட்டும். ஆயத்தமுள்ளோரை கடன்களோடு இருக்கிற குடும்பங்கள், உங்கள் கடன்களுக்கு சில வகைகளை செய்யுங்கள். ஆண்டவருடைய வருகை சமீபம் அல்லது மரணம் சமீபம். ஓ மேகம் மீது இயேசு ராஜன் வேகம் வாராரே. உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏன் அதுல இந்த வருஷம் பாக்கி வைக்கிறாய்? ஏன் இந்த வருஷம் அந்த ஊழியத்தில் ஒரு பாக்கி வைக்கணும்? ஏன் ஊழியத்தை நிறைவேற்றாமல் தாமதிக்க வேண்டும்? நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை தொடரு, நீ செய்ய வேண்டிய ஊழியத்தை தொடங்கு. நீ கர்த்தருக்காக செய்ய வேண்டிய வேலை நடக்கட்டும். மேகமீ ரபாலவாகா ஷபாலரா துலரகாலா துஷபாலரா. மீதில் நீ அரசாங்கத்துக்கு செய்த வேலை பாதியில நிக்கட்டும். ஓ, நீ உன் எஜமானுக்கு செய்த வேலை பாதியில நிக்கட்டும். ஆனா உன் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை நீ செய்து நிறைவேற்று. மீதில் சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம், வாலிபர்களுக்கான ஊழியம், ஜெபக்குழுக்களுக்கான ஊழியம், சுவிசேஷம் அறிவிக்கிற வேலை உன் மூலமாக கைப்பிரதிகள் கொடுக்கப்படட்டும். கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வேலை. இயேசுவே மேகமீதில் ராஜே, ஹல்லேலூயா. மேகமீதில் ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகப்படு, பலப்படு, தைரியப்படு, நிறைவேற்ற முற்படு. ஹல்லேலூயா. என் ஆஸ்திகள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு இல்ல, அவைகளில கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு. தாவீதை போல சபகரித்து வைக்கிறேன் மகனே. உன் காலத்துல சபையில இதை செய்வாங்க. சபையை குறித்து இப்படிப்பட்ட ஒரு திட்டம் உண்டு, அதற்காகவே நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட சில ஸ்திரீகள் உண்டு, அவங்க ஆஸ்தி உடைய ஸ்திரீகள். அவங்களுக்கு வேற என்ன ஊழியம் செய்ய தெரியுமா தெரியல, ஆனா தங்கள் ஆஸ்தியை கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த ஸ்திரீகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தை, கர்த்தர் எனக்கு இந்த வாரத்துல தந்த செய்தியை உங்களிடத்துல நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் யாருக்கு இவைகளை பிரயோஜனமாக்கும்படியாக சொன்னாரோ எனக்கு தெரியாது, ஆனா நமக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் தந்திருக்கிறார். நீ மரிக்கும் முன்பு செய்ய வேண்டியதை செய்யும்படியாக பேசியிருக்கிறார். ஆண்டவரே கிருபை கொடு. நான் ஜெபிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது பதறி கதறி போகக்கூடாது, பதறி கதறி போகக்கூடாது. We should walk as Elijah went. எலியா இந்த உலக யாத்திரைய முடிக்கும் போது போன மாதிரி கம்பீரமா போனோம். கரங்களை தட்டி கர்த்தரை எத்தனை பேர் ஸ்தோத்தரிப்பீங்க? கர்த்தரை எத்தனை பேர் ஸ்தோத்தரிப்பீங்க? எனக்கு பின்னால கவலைப்பட எதுவும் இல்லை, எனக்கு பின்னால கவலைப்பட எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவரே, எகிப்திலிருந்து கொண்டு வந்தேனே, கானானுக்குள்ள கொண்டு போக இன்னும் நான் இல்லைனாலும் ஒருவர் கானானுக்குள் கொண்டு செல்லுவார். உங்க குடும்பத்தை நடத்த ஒரு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். சபையை போஷித்து காப்பாற்றுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். மோசே இல்லைனாலும் மோசேயின் தேவன் நம்மோட கூட இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா?
ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவருக்கு துதிகளை செலுத்தலாமா? ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பீர், 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 இருப்பீர். துக்கத்தோட பெற்றேன், பெற்ற போது சாகிறேன், பெனோனி என்று அவனுக்கு பெயரிடுகிறேன். அவள் மரித்தாள், ஆனால் தகப்பன் பென்யமீன் என்று பெயரிட்டான். கர்த்தர் பென்யமீனை ஆசீர்வதித்தார், கர்த்தர் பென்யமீனை காப்பாற்றினார். அவன் பிறந்த நாளிலே அவன் தாய் மரித்தாள், ஆனால் அவனை காப்பாற்றுகிற ஒரு தெய்வம் அவனோடு கூட இருந்தார். இந்த காலை நான் தைரியமாய் சொல்ல முடியும், இந்த பூமியில் நம்மோடு கூட கைவிடாமல் இருக்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், இருப்பார், நடத்துவார். தாயை இழந்தாயோ, தகப்பனை இழந்தாயோ? I am a fatherless child. நான் தகப்பன் இல்லாத பிள்ளை என்று நீ நினைக்கிறாயா? You have a heavenly father. நான் மிக தைரியமாய் சொல்ல முடியும், உன்னை நடத்தும் ஒரு கர்த்தர் உன்னை கைவிடாமல் கடைசி வரை நடத்துவார். நான் ஜெபித்து நிறைவு செய்கிறேன். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவரே, மரணம் பிரிக்கும், மரிக்கும் முன் செய்ய வேண்டியதை செய்ய கிருபை தாரும். இன்றைய கிருபையின் நாள், இன்றைய அனுகிரகத்தின் காலம் என்பதை நாங்கள் அறிகிறோம். உம்முடைய ஜனங்கள் தைரியமாய் செல்ல கிருபை தாரும். எலியாவை போல மரணத்தை கண்டு பயந்தோடுகிற மனிதன் அல்ல, ஆண்டவரோடு இணைய வேகமாய் ஓடுகிற எலியாவை போல எங்கள் ஓட்டம் இருக்க கிருபை தாரும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.